ஸோ guys வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டி கேரளா போகிறோம். அதுவும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா காந்தனூர்னு போகிறோம். ஸோ அங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யுஎஸ்டி வேனில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ என்ன ஏது நான் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வில்லுக்கட்டி ஐயனார் கோயில் கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா படைச்சிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த ட்ரிப்பு போனாலுமே ஸோ இந்த இடத்துல இருந்தால் படைச்சிட்டு வண்டி எடுப்பாங்க. ஸோ எங்கள் வேன் பார்த்தீங்கன்னா அது நிற்கிது. ஸோ போயிட்டு உள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். பட் நைட்டில் அந்தளவுக்கு நான் கிளிப்ஸ் எதுவுமே எடுக்கல. காலையில் உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக எல்லாமே ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம படைச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ டிரைவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான். ஹாய் சொல்லுங்க. ஸோ அவர் அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா சேகர். ஸோ இவர்தான் எங்கள் மாமா. எப்பயுமே ஸ்டைல் அண்ட் மாஸாக இருப்பார். இந்த வாட்டி ஃபுல் கலக்கல் தான். ஸோ எங்கே போனாலும் எல்லாரையும் மாஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேப்பூர் டோல்கேட்டில் இருக்கோம். ஸோ மாமா இருக்காரு. மாமா ஆயிரம் மாமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ நிறைய கடைகள் இருக்கும். எல்லா கடையிலையும் எதுவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என் பஸ்ஸை காமிச்சிடுறேன் பாருங்கள். ஸோ இதான் நாங்கள் வந்த பஸ்ஸு. ஸோ யுஎஸ்டி உள்ளே போயிட்டு சீட்டிங்ஸ்லாம் காமிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதாங்க உள்ளே இருக்கிற சீட்டிங்கு. ஸோ அண்ணா உட்காந்துருக்காரு. அண்ணன் டல்லாக இருக்காரு. என்னண்ணா டல் ஆகிட்டீங்க? கிளம்புறதுக்கு முன்னாடி டல் ஆகிட்டீங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். 2, 4, 6, 8 இந்த மாதிரி 2 பேர் சீட்டு 16. பின்னாடி போட்டிங்கன்னா 5 பேர் சீட்டு. ஜம்முன்னு இருக்கும். ஸோ இதுதான் யுஎஸ்டி. மேலே இருக்க இடம்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமா வாங்குறான். என்னடா வாங்கின? ஸ்டிங்கு, WWE ஸ்டிங்கு. தண்ணி வருமா? வரும். சன்னு வெளில வருது கேர்ள்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணுன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறோம். வத்தலகுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. வா வணங்காக தான் வண்டி நிற்கிது. ஸோ நம்ம அந்த பெட்ரோல் பங்க்குக்கிட்ட வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம். போட்டுட்டு இந்த சீனரிஸ் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன காட்டுங்க? இந்த பாருங்கள் மார்னிங் பயங்கரமாக இருக்காண்ணா. எல்லாம் கருப்பாக இருக்கடா. டி கருப்பாக இருக்கு. காலையிலே வாக்கிங் போறாரு மாமா. என்ன மாமா எங்க இருக்கான் சொல்லுங்க. எங்க இருக்கு மாமா சொல்லு மாமா. பெரியகுளம். இங்க இருந்து எங்க போறோம்? இங்க இருந்து முகப்பாறை ஃபால்ஸ் ஒரு 11 கிலோமீட்டர் இருக்கு. இங்க இருந்து கிட்ட? ஆமா. அங்க போய் அங்கே வந்து நடந்தே வந்துடுவேன். நீங்க வண்டியில போங்க, நான் நடந்து வரேன். நீங்களாம் வாங்க, நீங்க கிளம்புங்க. சில் ப்ரோ இல்ல வீடியோ அனுப்பிச்சு விட்டுறேன். ஐபோன் சேவை முன்னாடியே வந்துருச்சு. வேடி 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 பா குடுத்துட்டியா? யார்ட்டா? அதாட்ட குடுத்தியா? பிஸ்கட் பாக்கெட் ஒன்று கொடு. டைகர் அது பேரு. டைகரா? இது மீன் குடு. நம்ம சாப்பிட்டுக்கு தான் பிஸ்கட். பா பா
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகார அருவியில் தான் இருக்கோம். ஸோ இங்கே போகிற வழியெல்லாம் ஒரு மாதிரி நல்லா நேற்று மழை பெஞ்சதுனால இடம் சூப்பராக இருக்குது. நல்லா பசுமையாக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது இடம் ஃபுல்லாக. நிறையவே போகுது. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கும்பகரை ஃபால்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ கும்பகரை ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோவில் போட்டுருக்கோம். போடாமலே வச்சுக்கிறேன். இப்ப நீ எதுக்கு எடுக்கிற? நீ பாக்கலையா? அது இன்னும் போடல, வெறும் கும்பகரை அருவி மட்டும் தான் போட்டான். இன்னும் அந்த ரேக்ல போடாதெல்லாம் எதுவுமே போடல. இன்னும் அது வந்து இந்த வாகாமேனோட சேர்த்து ஆடாது. அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குளிக்கல கும்பகரை ஃபால்ஸில். ஏன்னா குளிக்கல சொல்லு. ஏன்னா தண்ணி வந்து மழை தண்ணி ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் குளிக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சுருளி ஃபால்ஸ் போகிறோம். ஸோ அதனால் அந்த ஃபால்ஸில் குளிக்கிறத நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா உட்லேண்ட் ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம். பையன் மட்டும் 10th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சாப்பிட்றானா இல்லையானா தெரியல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். ஆனால் தேனி போகிற வழியில் தான் இருக்கோம். சுருளி ஃபால்ஸு நாங்கள் சாப்பிட்ட இடம் தான். உட்லேண்ட் சைவம். ஓகே, தண்ணியில் உள்ள கேட்டோம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டோம், தண்ணியே வரலையா. இல்லை, இங்கே இதெல்லாம் பண்ணுவாங்க, கால் பிடிப்பாங்க. இங்கே இது இருக்குல்ல, கோயில் ஒன்று இருக்கு, ஏதோ படைச்சி சாப்பாடுலாம் போடுவாங்க. சிவன் கோயில் காமிச்சிட்டு போவோம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சுருளி ஃபால்ஸ் போனோம். பட் தண்ணி இல்லை. பட் எப்பயுமே போகிற வழி வர வழியில் பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்தோம். அந்த டேம் கிட்ட இருக்குமே தானே தோட்டம் சூப்பராக இருக்கிறது. பார்த்துக்கோங்க, என்னை சுற்றி ஃபுல்லாக திராட்சை தான். இருங்க, ஏதாவது ஒன்றாவது காமிக்கிறேன்.
தெரியுதுங்களா? எங்கள் அண்ணி பார்த்து சிரிக்கிறாங்க, பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஸோ சுற்றி 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 திராட்சை தான். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எவ்வளோ தூரம் ஃபுல்லாக பாருங்கள், திராட்சை ஃபுல்லாக திராட்சை. ஸோ இங்கே வந்து கிலோ பார்த்தீங்கன்னா 60 ரூபா. ஒரு பாக்ஸில் வந்து 5.5 கிலோ வைப்பாங்க, 300 ரூபா. ஸோ இங்கே நீங்கள் சுருளி ஃபால்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்கிட்டு போங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ என் ஃபேஸ் டல்லாகிடுச்சு, ஏன்னா நான் காலையில் சரியாக குளிக்கல. ஸோ தண்ணி கலங்களாக இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து தேனி போகிறோம், குமுளி போகிறோம். குமுளிலாம் கேரளா பார்டர். ஸோ அங்கே தான் போகிறோம், கேரளா கிட்டே இருக்கும். ஸோ அங்கே தான் போகிறோம் நம்ம. ஸோ அங்கேருந்து வாகாமானில் நிறையா சீரீஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம திராட்சை தோட்டத்துலேருந்து கிளம்புவோம். இங்கே ஒரு பாக்ஸ் வாங்கிப்போம், ஓகே? தாத்தா பயங்கரமாக பிக்கிறாரு. பீங்க இல்லை பரவாயில்ல, வெட்டுங்க. அவங்க இதுவாக வெட்டிடுவாங்க. எங்க அவங்க தாத்தா காட்டுவார் பாருங்க. இப்படி பண்ணுமா? இந்த காம்பு இருக்குமா? அங்கே போஸ்ட் கட்டாக மாட்டேங்குது. அது என்ன அது காம்பு பார்த்துக்கு பார்த்தீங்களா, அறுவடை செய்கிறாங்க. நிறையா இருக்குல்ல பொண்ணு. இதான் தொழிலா? என்ன ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? அதுக்கு மேலே இருக்குமா? சூப்பர். ஆனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா? எப்படி நரிகிரிலாம் வராதா? நரிகிரிலாம் வராது. ஏப்ப செலவாகும், முடிச்சா 1.5 லட்சம் செலவாகும். அப்பா, எந்த சீசன்ல நல்லா இதெல்லாம் வளரும்? வருஷத்துக்கு 3 டைம் தானா? வருஷத்துக்கு 3 வரும். 3 டைம். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. வருஷத்துக்கு 3 பரவாயில்ல செஞ்சுட்டே இருக்கும். ஒரு வழியா முடிஞ்சிட்டோம், கிளம்புறோம். எல்லாம் ஏறுறாங்க. ஏறுங்க. நல்லா இருக்கு. இங்க நல்லா இருக்கு எப்பயுமே. 1 வீக் இங்க வச்சு சாப்பிடுவோம். பீஸுக்கா? சீசனுக்கு 30,000 ரூபாயா? சப்போஸ் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே எப்பயுமே வந்து திராட்சை நல்லாயிருக்கும். அதுவும் இந்த சிவன் இருக்குது தெரியுங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் இங்கே இது இங்கே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் வந்த பஸ். ஓகே, இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. நம்ம கேரளாக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குமுளியில் இருக்கோம். ஸோ குமுளியில் ஆல்ரெடி நான் ஒரு சீரீஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பைசஸ்ஸு என்ன வாங்கணும் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. நமக்கு பிடிச்சது எது வேணால் சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றது அதோ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னுட்டு. ஓகே, அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், தலதா தலதா தலதா